டிசியோட சாலிட் இந்தியன் கோர் உதவி இருக்குது அவங்க வின் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் மேட்ச் ரிவ்யூ 5 LSG விசஸ் டிசி. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கி விக்கெட் இந்த இனிஷியல் ஃபேஸு. நியூ பால் வந்து லைட்டாக கொஞ்சம் ஹோல்டப் ஆகி வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ரிஷப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணார், ஏன் தெரில. போன வருஷம் மார்க்ரம் ரெண்டு பேருமே அவ்வளோ நல்லா சீசன் வந்து அவங்க இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஏன் ரிஷப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாருங்கிறது அந்த ஒரு டாக்டிக் இஸ் வெரி வெரி டஃப் டு ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட். நம்பர் 3 வந்து ரிஷப் பண்ணிட்டு வந்தால் இட் வில் பி ஃபைன். ஆனால் ஏன் ஓப்பன் பண்ணாருன்னு தெரில. பட் அன்லக்கி வே டு கெட் அவுட் டுடே. மார்ச் ஆல்சோ இனிஷியலி ஹி ஸ்டார்டட் வெரி வெரி ஸ்க்ராட்சி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 6 பேட்டில் பட்டுது. அண்ட் அதுக்கப்புறம் அவரும் தவறான டைமில் அவுட் ஆனார். அண்ட் அப்பா அப்சல்யூட் பியூட்டிஃபுல் ஸ்லோயர் பாலில் லுங்கி இங்கிடி வந்து போட்டார். பால் கையிலேருந்து ரீடே பண்ண முடியல. அந்த லெவலுக்கு ஒரு எஃபெக்டிவான ஸ்லோயர் பால் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் நிக்கோலஸ் பூரானுக்கு அவுட் ஆனதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெலிவரி. டிசியோட பவுலிங் லைனப் ரொம்ப ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. நட்ராஜன் டெத்தில் போட முடியும், முகேஷ் குமார் வந்து பவர் பிளேயில் போட முடியும், லுங்கி இங்கிடி எனி ஃபேஸ் ஆஃப் த கேம் வந்து போட முடியும். மிடில் ஓவர்ஸில் அக்ஷர் பட்டேல், குல்தீப் 2 பேரும் கன்னு மாதிரி திருப்புவாங்க பாலை. அக்ஷர் பட்டேல்லாம் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டார் லைனை. இன்றைக்கி கூட பார்த்தோம் மார்க்ரம் எந்த லெவலுக்கு அந்த ஒரு ஆம் பால் வந்து போட்டாருங்கிறது. ஸோ தே ஹாவ் வெரி வெரி வெரைட்டி பவுலிங். அதுக்கப்புறம் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பாருங்கள். ஆக்கிப் நபி பிரில்லியண்டான ஒரு பிளேயரு ஜேகேக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. அண்ட் அதே மாதிரி தே ஆல்சோ ஹேவ் துஷ்மந்தா சமீரா அண்ட் ஸ்டார்க் இன்னும் அரைவே ஆகலை. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் லைனப் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. அண்ட் தே ஹேவ் அ லாட் ஆஃப் வெரைட்டி அண்ட் ஆப்ஷன்ஸ். டிசி ஒரு இதில் வந்து 25 for 4. மோசின் கான் வந்து பழைய பன்னீர்செல்வமும் வந்தார். ஸோ இனிஷியல் மோசின் கான் எந்த லெவலுக்கு இருந்தாரோ அதே மாதிரி வந்தார். அந்த ஹிட் த டெக் டெலிவரிஸ், குட் லென்த்து திரும்ப போட்டிருந்தார். பாலை வந்து மூவ் பண்ணார் பிரில்லியண்ட்டாக இந்த நியூ பால். ஸோ ஹி வாஸ் வெரி வெரி குட் டுடே. பிரின்ஸ் யாதவ் அனதர் ஃபைண்டு. ஏன்னா அவர் வந்து 145 போட முடியும். இந்த மாதிரி ஒரு இதுதான் சிஎஸ்கேல வந்து பவுலர்ஸ் கம்மி. 145 போட முடியும், அவரு டெத்தில் போட முடியும். அதே மாதிரி கன்னு மாதிரி வந்து கும்னு ஏற்ற முடியும். அதே மாதிரி திரும்ப ஷமி வந்து பழைய பன்னீர்செல்வம் வந்திருக்காரு நியூ பால். ஸோ இதெல்லாம் யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பரத் அருண்னால. ஸோ அவர் வந்த உடனே இந்த டீமோட பவுலிங் வந்து வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கு. பேட்டிங் இன்னும் கொஞ்சம் கிளிக் ஆனால் LSG குட் வின் கேம்ஸ். பட் இப்போதைக்கு டிசியோட சமீர் ரிஸ்வி சிஎஸ்கே வந்து டெஃபினட்டாக க்ரூம் பண்ண ஃபெயில் பண்ண மாதிரி ஒரு டேலண்ட்டு கண்டிப்பாக. இனிஷியலி 8 ball 0. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனை எப்படி ரீட் பண்ணி வந்தாருன்றதான் இதில் பாயிண்ட்டே. ஸ்பின்னர்ஸாக அழகாக அட்டாக் பண்ணார். பேசர்ஸை நின்று ஆடி கேப் கிடைக்கிற நேரத்தில் பவுண்டரிஸ் அடிச்சார். ஷாபாஸ் அகமத் அட்டாக் பண்ணார். ஸோ ஹி வாஸ் வெரி வெரி தாட்ஃபுல் இன் ஃபைண்டிங் த கேப். சிஎஸ்கே முந்தானத்து இந்த சிச்சுவேஷனில் இருந்தாங்க. சமீர் ரிஸ்வி தெரியுதோ தெரியலையோ ஹி மைட் ஹாவ் சேவ்ட் அஸ் ஃப்ரம் கொலாப்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன் டிசிக்கு வந்து சாலிடான இந்தியன் கோர் இருக்குது. அதுதான் அவங்கள வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு டாப் 2 எடுத்துகிட்டு போக போகுது.